Hi friends, how are you all? Welcome to my channel Padmavati Art Food and Life. Navaratri Kolu 2025 எங்கள் வீட்டு என்ட்ரன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கோ. ஃபுல் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கோ. இங்கே மேலே வந்து நாமம் சங்கு சக்கரம் ஆஞ்சநேயர் கருடாழ்வாரோட கீழே வந்து பஞ்சமுக ஆஞ்சநேயர். இங்கேருந்தே குழு ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் நித்திய குழு. இந்த நேம் போர்டு நான் டிசைன் பண்ணது. எங்கள் ஆத்துக்கு பேர் கோகுலம். இங்கே ஒரு குட்டி கிருஷ்ணர் வச்சுருக்கேன். இந்த ஃபுல்லாகவே நான் டிசைன் பண்ண போது. அப்புறம் இந்த பெயிண்டிங், வெல்கம் பெயிண்டிங். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வக்ரதுண்ட மகாகாரிய கோடி சூரிய சமப்பிரப நிர்விக்னம் குருவே தேவோ சர்வகாரியேஷு சர்வதா. இதை நாங்கள் எங்கள் ஆற்றுல யாராலும் வெளியில் போகிறச்சே, யார் ஒருத்தருமே வெளியில் போகிறச்சே இதை படிச்சுட்டு போகிறதுக்கு நான் சொல்லுவேன். இதை படிச்சுட்டு போகிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நம்ம போகிற காரியம் எல்லாம் ரொம்ப நல்லா தடப்படாமல் நடக்கும். இது வாச கேட்டு. இதுக்கப்புறம் இது உள்ள என்ட்ரன்ஸ் கேட். இந்த பிள்ளையார் நான் பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். இந்த ஹால் ஃபுல்லாகவே கொலு வச்சுருக்கோம். லைட்டு போடுறேன். இங்கே எல்லாம் இது ராஜஸ்தான்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இதெல்லாம். ஸோ இந்த பொம்மையெல்லாம் ராஜஸ்தான் பொம்மை. எல்லாம் உங்களை வரவேற்கிறா எல்லோரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் ராஜஸ்தானி பொம்மை தான். இதில் என்ன விசேஷம்னா, இந்த கண்ணாடி வழியாக பார்த்தீங்கன்னா இவரோட கொலு எல்லாமே தெரியும். பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வரைக்கும் நல்லாவே கொலு ஃபுல்லாகவே தெரியும். இந்த மாதிரி தான் என்ட்ரன்ஸ் வந்து கண்ணாடி வச்சுருக்கேன். திஸ் ஹால். ரஸ்மானகிரி கட்டியிருக்கேன் ரெண்டு பக்கமும். முன்பக்கம் கட்டினா இதாக இருக்கும்ட்டு அது பின்பக்கமாக கட்டியிருக்கேன். வரும் இப்போ ஃபஸ்ட்டு படியிலேருந்து காமிக்கிறேன். மேலே ஃபஸ்ட்டு படியில் எங்கள் அத்து ராஜகணபதி உட்காந்துட்டுருக்கார். அங்கே வந்து ஃபோட்டோவில் வந்து ஸ்ரீரங்க பெருமாள், ரங்கநாத பெருமாள், தாஞ்சூர் பெயிண்டிங் இருக்குது. அப்புறமே அந்த ஃபஸ்ட்டு படியில் பார்த்தீங்கன்னா திருப்பதி பெருமாளும் பத்மாவதி தாயாரும் இருக்கா. அதுக்கப்புறம் மரப்பாச்சிகள் இருக்கா. இந்த பக்கம் வந்து காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் திருப்பதி கோபுரம் இருக்கு. திருப்பதி பெருமாளும் தாயாரும் இருக்கா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மரப்பாச்சி நான் அலங்காரம் பண்ணியிருக்கேன். அந்த பக்கமும் ஒரு மரப்பாச்சி இருக்காங்க, பிள்ளையார். இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா நடுப்புற துர்கா மாதா இருக்கா. இந்த பொம்மைக்கெலாம் கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகுது. 20 வருஷத்து பழிச்சு நான் டெல்லியில் இருக்கும்போது வாங்கினது. அங்கெல்லாம் அந்த மாதிரி பெரிய பொம்மைகள் நல்லா கிடைக்கும். எல்லாமே டெரக்கோட்டா தான். எல்லாமே வந்து நல்ல மண் பொம்மைகள். அந்த மண் பொம்மைகளும் இருக்குது என்கிட்ட. பேப்பர் மேஷ். அந்த கோபுரம் பார்த்தீங்கன்னா பேப்பர் மேஷ். அந்த திருப்பதி கோபுரம் பார்த்தீங்கன்னா பேப்பர் மேஷு. துர்கா மாதா நடுப்புற. இந்த பக்கம் மகாலட்சுமி, இந்த பக்கம் மகா சரஸ்வதி இருக்கா. இங்கே லக்ஷ்மி ஹயக்ரீவர் இருக்கார். சரஸ்வதிக்கு பக்கத்தில் இங்கே மகாவிஷ்ணு மகாலட்சுமி இருக்கா. அடுத்த ஸ்டெப்பு, தேர்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா தசாவதாரமும் அஷ்டலக்ஷ்மியும் இருக்காங்க. தசாவதாரம் மத்ஸ்ய கூர்ம வராக நரசிம்ம வாமன பரசுராமர், ராமர், பல்ராமர், கிருஷ்ணர், கல்கி. அதுக்கப்புறம் அஷ்டலக்ஷ்மியும் இருக்கா. இங்கே பார்த்தீங்கன்னா கஜலக்ஷ்மி, வீரிய விஜய, தனலக்ஷ்மி, சந்தானலக்ஷ்மி எல்லாருமே இருக்கா. இது தேர்ட் ஸ்டெப்பு.
ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் ஆகிடுத்து. இப்போ ஃபோர்த்து ஸ்டெப்பில் நடுப்புற பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி இருக்கா, நடுப்புற மகாலட்சுமி இருக்கா. இந்த பக்கம் வராகி, நான் பண்ணின பொம்மை இது, இது ஃபேப்ரிக் டால் வராகி. அப்புறம் எல்லாமே பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் டான்ஸர்ஸ் எல்லாமே ஃபேப்ரிக் டால்ஸு. இது நான் பண்ணின டால்ஸ் எல்லாமே. ஸோ தாண்டியா, இது பார்த்தீங்கன்னா பரதநாட்டியம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேரளா கதகளி, இது வந்து ஒடிசி. அடுத்தது பார்த்தீங்கன்னா மணிப்பூரி, இந்த ஆரஞ்சு கலரில் இருக்கிறது வந்து மணிப்பூரி. ஸோ இதெல்லாம் டான்ஸிங் டால்ஸும் மகாலட்சுமியும் ஃபோர்த்து ஸ்டெப்பில் இருக்கா. ஃபிஃப்த்து ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா 2 பாகமாக பிரிச்சுக்கலாம். ஒரு சைடு கிருஷ்ணரும் ஒரு சைடு ராமரும் இருப்பா. இங்கே வந்து சுதர்சன தாழ்வார் இருக்க நடுப்புற. சுதர்சன தாழ்வாருக்கு இந்த பக்கம் ஃபுல்லாக கிருஷ்ணர், இந்த பக்கம் ஃபுல்லாக ராமர். பார்த்தீங்கன்னா ராமர் பட்டாபிஷேகம் ஃபுல்லாக எல்லாருமே இருக்கா. அப்புறம் இந்த ராமரும் ஆஞ்சநேயரை வந்து ஆலிங்கனம் பண்ணிக்கிறது. நான் போய் கண்டேன் சீதையே அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே கட்டினுட்டார் ராமர். அப்புறமா வந்து ஆஞ்சநேயர் வந்து ராமரையும் லக்ஷ்மணரையும் தூக்கிண்டு போகிறார், லங்கைக்கு போகிறார், தூக்கிண்டு போகிறார். இது ஃபுல்லாக பட்டாபிஷேகம். ராமர் செட் ஆகிடுத்து. இது சுதர்சன தாழ்வார், சக்கரத்தாழ்வார். இங்கே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரோட எல்லாம் இருப்பாங்க. வசுதேவர் வந்து தூக்கிண்டு போகிறார் கிருஷ்ணரை. அப்புறம் ஜூலா ஆடுறார் கிருஷ்ணர். அப்புறம் வெண்ணெய் சாப்பிட்றாரு திருடி. அந்த பக்கம் அம்மாவோட உட்காந்துட்டு பால் கறக்கிற அம்மா பார்த்துட்டு பாலை வாங்கி சாப்பிட்டுருக்கார். இங்கே வெண்ணெய் கிடையிற அம்மா வெண்ணெயை வாங்கி சாப்பிட்டுருக்கார். அப்புறம் ராதியோட டான்ஸ் ஆடுறார். அப்புறம் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மலையை தூக்கி இது பண்ணுறாரு இல்லையா, காவந்து பண்ணுறாரு இல்லையா, அது ஃபுல்லாகவே ஃபுல் செட். அது இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்தது ருக்மணி சத்யபாமாவோட கல்யாணம் வரைக்கும் இது ஃபுல்லாகவே கிருஷ்ணரோட எல்லா லீலைகளும் எல்லாமே இருக்கும். அவருடைய கிட்டத்தட்ட கொஞ்சம் ஃபுல்லாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன், நான் முடிஞ்ச வரைக்கும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். 5 ஸ்டெப் ஆகிடுது. இப்போ 6வது ஸ்டெப்பு. இப்போ 6வது ஸ்டெப்பு போகிறோம். 6வது ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா சிவபரிவாரும் பூரா கணபதி எல்லாம் சிவபரிவார் தான் இருப்பா ஃபுல்லாக. நடுப்புற பார்த்தீங்கன்னா தட்சிணாமூர்த்தி, அப்புறம் சிவபார்வதி. இது வந்து அர்த்தநாரீஸ்வரர் நான் பண்ணின பொம்மை ஃபேப்ரிக் டால். இது இந்த வருஷம் கணேஷ் சதுர்த்திக்கு வாங்கின பிள்ளையார். அது மாதிரி நிறையா ஒவ்வொரு கணேஷ் சதுர்த்திக்கும் வாங்கின வெரைட்டிஸ் ஆஃப் பிள்ளையார் இருக்கார். தட்சிணாமூர்த்தி, ஜூலாவில் இருக்கார் கணபதி. அப்புறம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம். இது நான் பண்ணின ஃபேப்ரிக் டால் பிள்ளையார். இவர் ஃபுல்லாகவே எல்லாமே பாட்டு பாடுறார், தவில் வாசிக்கிறார். அந்த மாதிரி பிள்ளையாரோட எல்லா வெரைட்டியும் இருப்பாங்க. அப்புறம் அவர் வந்து வித்யா கணபதி. ஸோ 6th ஸ்டெப் ஓவர். 6th ஸ்டெப் மீன்ஸ் நான் வந்து 2 படி ஜாயின் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ டோட்டலாக 12 படி ஆகிடுது இதோட. அடுத்தது 7th ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே நம்ம மாதிரி ஜனங்கள்லாம் இருப்பா. 7th ஸ்டெப்பில் தான் இதனுடைய தாத்பரியமே, நவராத்திரி கொலுவோட தாத்பரியமே இதுதான். ஃபஸ்ட்டு முழு முதற் கடவுள் கணபதி, அதுக்கப்புறம் நம்மளோட குலதெய்வங்கள் இருப்பா. அடுத்தது 2nd ஸ்டெப்பில் இந்த நவராத்திரிக்கான நாயகிகள் துர்காலட்சுமி சரஸ்வதி இருப்பா. அதுக்கப்புறம் பெருமாளோட தசாவதாரம் அஷ்டலக்ஷ்மி, அப்புறம் லக்ஷ்மி, அதுக்கப்புறம் அவதாரங்கள் ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம் இதெல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவனோட எல்லா பரிவார் ஃபுல்லாக வச்சுருக்கேன். கடைசியாக நம்ம லாஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்திருக்கோம். 7th ஸ்டெப்பில் இதுதான் வந்து கொலுவோட ட்ரெடிஷ்னல் கொலுவோட தாத்பரியம், இப்படி தான் வைக்கணும். ஸோ லாஸ்ட் ஸ்டெப்பில் நம்மள மாதிரி ஜனங்கள்லாம் இருப்போம், நம்மளாம் இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செட்டியார் செட்டிச்சி அவங்க வந்து வியாபாரம் பண்ணுறாங்க. அந்த காலத்துலலாம் அப்படி தான்
மால்லாம் கிடையாது. அப்போ வந்து இதுமாரி தான் கடைகளில் அரிசி பருப்பு பழம் எல்லாம் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைகள். இந்த வருஷத்துக்கான ஸ்பெஷல் பொம்மை இதுதான், பொய்க்கால் குதிரை பொம்மை. இந்த வருஷம் வாங்கியிருக்கேன் புதுசு, நியூ டால் ஃபார் திஸ் இயர். பொய்க்கால் குதிரை இதெல்லாம் முன்னாடியே வாங்கினது தான். ஃபேன் பெருசாக வச்சாக்க நல்லா ஆடுவா, ஃபேன் சின்னதாக வச்சதுனால கம்மியாக ஆடுறா. ஸோ இது எல்லாமே டாஞ்சூர் ஸ்பெஷல் பொம்மை, தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைகள். ராஜா ராணி பொம்மை, பொய்க்கால் குதிரை பொம்மை, தாத்தா பாட்டி பொம்மை. பட் இது கொட்டாங்கச்சி பொம்மை. இது கொட்டாங்கச்சியில் பண்ணியிருப்பா, இவளும் ஆடுவா டிங் டிங். கொட்டாங்கச்சி பொம்மை. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியா, நம்ம இந்தியாக்குள்ளார இருக்கிற நம்ம இந்தியாவோட இந்தியா கேட் இருக்க இந்தியாக்குள்ளே இருக்கிற நம்ம மாதிரி ஒர்க்கர்ஸ், எல்லா ஒர்க்கர்ஸும் இருக்கா. எல்லா விதமான வேலைகள். இவாள்லாம் இல்லைன்னா உலகமே இயங்காது. இவாள்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானவா. ஸோ இவாள்லாமும் இருக்கா இங்கே. 7 படி முடிஞ்சிருது. மேலே டெக்கரேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ வீடியோ போட்டிருக்கேன். நான் ப்ரீ அரேஞ்ச்மெண்ட் வீடியோ போட்டிருக்கேன். அதனுடைய லிங்கை நான் போடுறேன், பாருங்கோ. ஸோ லாஸ்ட்டாக நான் பண்ணினேன் ஸ்ரீசக்கரம் கோலம், அப்புறம் லக்ஷ்மி பாதம் கோலம். இங்கே விளக்கு எரிஞ்சுட்டு இருக்கு. ஃபேன் கீழே வச்சிருக்கிறதுனால மூடி வச்சிருக்கேன். அடுத்த கொலுக்கு போகலாம். இதுதான் மெயின் கொலு. அப்புறம் இன்னைக்கு 3rd டே ஆஃப் துர்கா மாதா. இது கலசம். கலசத்தில் பின்னாடி மாவிலை, கலசத்துக்குள்ள அட்சதையெல்லாம் போட்டு மாவிலை வச்சு, தேங்காய் வச்சு, மஞ்சள் தேங்காய் வச்சு, அதில் முகம் அப்புறம் ட்ரெஸ்லாம் பண்ணியிருக்கேன். துர்கா மாதா மாதிரி அலங்காரம் பண்ணியிருக்கேன். இன்னியோட துர்கா மாதா முடியுது. நாளையிலேருந்து லக்ஷ்மி அலங்காரம் ஆவாகனம் நாளைக்குள்ள வீடியோ போடுறேன் நான். அது இந்த கொலுவில் பார்த்தீங்கன்னா நாச்சியார் கோவில் விளக்கு. இது ரொம்ப விசேஷம். நாச்சியார் கோவில் விளக்கு 4 அடி. இந்த விளக்கு ஒரு விளக்கு 4 அடி. ஸோ நாச்சியார் கோவில் விளக்கு அது எங்கே வச்சுருக்கேன்னா, நம்ம பெருமாள் வந்து உப்பிலியப்பன் இருக்கார். எங்கள் ஆத்து குலதெய்வம் உப்பிலியப்பன், பூமாதேவி, மார்கண்டேயர் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் இருக்கா. அப்புறம் இந்த விளக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராமானுஜர் இருக்கார். இந்த பக்கம் கருட வாகனம், அப்புறம் அனுமந்த வாகனத்தில் பெருமாளும் இருக்கார். 2 சைடும் பார்த்தீங்கன்னா நடுப்புற ராமானுஜர், இந்த பக்கம் ஹனுமந்த வாகனம், இந்த பக்கம் கருட வாகனத்தில் பெருமாள் இருக்கார். அடுத்தது அங்கே பார்த்தீங்கன்னா நடுப்புற உப்பிலியப்பனுக்கு நடுப்புற பார்த்தீங்கன்னா அயோத்தியாவோட கோவில் மினியேச்சர் வச்சுருக்கேன். அது கனெக்ஷன் அங்கேருந்து தான் கொடுக்க முடிஞ்சது, அதனால் அதை அங்கே வச்சுருக்கேன், வயர் கனெக்ஷன். ஸோ ராமர் இருக்கார். இவர் வந்து அயோத்தியா ராமர். இது நான் பண்ண குட்டி ராமர். இவர் பஞ்சமுகி ஆஞ்சநேயர். இது 2nd ஸ்டெப்பில் எல்லாம் இருக்கா. அடுத்தது 3rd ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கல்யாணம். பொண்ணு மாப்பிள்ளை, பொண்ணாத்துக்காரா, மாப்பிள்ளையாத்துக்காரா எல்லாம் இருக்கா. ஐயராத்து கல்யாணம். இந்த பக்கம் வந்து வாத்தியக்காரெல்லாம் இருக்கா. சாப்பாடு ஆயின்னு இருக்கு. இதில் போட்டு சாப்பாடு ஆயின்னு இருக்கு. அப்புறம் விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன். இது ஃபுல் டே எரியிற மாதிரி தாமரைப்பூ மாதிரி விளக்குது. இது நான் பண்ணின விளக்கு. அப்புறம் இந்த மஞ்சள் குங்குமம் தர பிளேட்டு.
இதெல்லாம் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். கல்யாணம் இது வந்து இந்த மாதிரி ஒரு சுமங்கலி தேர்த்தம் எடுத்துன்னு போகிற மாதிரி இருக்கிறது வந்து ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். அதனால் அந்த பொம்மை. இந்த அம்பாள் பார்த்தீங்கன்னா 3 அடி அம்பாள். 3 அடி அம்பாள். புடவை கட்டி விட்டுருக்கேன். இவா வந்து கோலாப்பூர் மகாலட்சுமி ஃபேப்ரிக் டால். அகெயின் இவாளும் 2 அடி இருப்பா. கோலாப்பூர் மாதிரி அந்த சாரீ அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் அப்படியே பண்ணி தாமரைப்பூவில் நிற்கிறா. யானை கோலாப்பூரி மகாலட்சுமி தரிசனம் பண்ணிக்கோங்க. So this is a small golu. இது 3 steps golu. இது இங்கே வந்தேன்னா இது ஃபுல்லாகவே நான் பண்ணின பொம்மைகள் தான் நிறையா வச்சுருக்கேன். மேலே மகாவிஷ்ணு அலங்காரத்தோட பக்கத்தில் காளிங்க நர்தனம், கிருஷ்ணர், மகாவிஷ்ணுவோட அவதாரங்களில் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே லக்ஷ்மி நரசிம்மர், லக்ஷ்மி ஹயக்ரீவர். இது எல்லாமே ஃபேப்ரிக் டால்ஸ், நான் பண்ணின டால்ஸ் தான். இது ராமர் தர்பார், ராம பட்டாபிஷேகத்தில் ராம தர்பார். ராமர், சீதை அந்த பக்கம், லக்ஷ்மணர் கொடை பிடிக்கிறார், பரதர் சத்துர்குணர், சாமரம் வீசரா, ஆஞ்சநேயர் உட்காந்துருக்கார். ராம தர்பார். இங்கே பார்த்தீங்கன்னா வசுதேவர் கிருஷ்ணரை தூக்கிட்டு போறார். விட்டல் ருக்மாயி, ஆண்டாள் ரங்கநாத பெருமாள். இந்த தர்பாரில் எல்லாரும் வாத்தியங்கள் எல்லாம் வாசிக்கிறா, கோலங்கள் எல்லாம் போடப்பட்டிருக்கு. இது எல்லாமே நான் பண்ண தீபங்களை வந்து இதில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ராமர் தர்பார் என்னுடைய கலர் வந்து வேறு மாதிரி வச்சு பண்ணியிருக்கேன். பாருங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ராம தர்பார். இங்கே பார்த்தீங்கன்னா ராதா கிருஷ்ணா. இது ஒரு குட்டி ராதா கிருஷ்ணா, அங்கே ஒரு ராதா கிருஷ்ணா ஜூலாவில். இது ஒரு பொம்மை. இங்கே மேலே காமிக்க மறந்துட்டேன். இது வந்து மண்டாலா ஆர்ட்டில் வந்து நான் பண்ணியிருக்கேன். மகாலட்சுமி இருக்கா. இது லிப்பன் ஆர்ட்டில் பண்ணியிருக்கேன். கோலமும் இந்த இதுவும் ஓமும் இந்த மயிலும் வந்து லிப்பன் ஆர்ட்டில் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வந்து நான் டெக்கரேஷனுக்காக வச்சுருக்கேன். ஸோ இந்த கோலு ஓவர். எல்லாரும் எங்கள் ஆத்து கோலுவை பார்த்துருக்கீள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எவ்ரி இயர் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு வேறு மாதிரி பண்ணுவேன். அதனால தான் எவ்ரி இயர் நான் வந்து வீடியோஸ் போடுறேன். ஸோ பெருமாள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் கண்டிப்பாக பாருங்க. ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ. எவ்ரி டே 1 day 2 அப்புறம் அலங்காரங்கள் எல்லாம், அப்புறம் என்னென்ன சுண்டர் என்னென்ன பண்ணுறோம் நைவேத்தியங்கள் எல்லாம் நான் அடுத்தடுத்து வீடியோவில் போடுறேன். கண்டிப்பாக எல்லாரும் பாருங்க, மிஸ் பண்ணாமல் பாருங்க. தேங்க்யூ வெரி மச். பை பாய்.